Hello friends, welcome back to our channel. So 6th to 9th மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. மூன்றாம் இடைப்பருவத் தேர்வு அதாவது தேர்ட் மிட் டர்ம் எக்ஸாமுக்கான அஃபிஷியல் டைம் டேபிள் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த டைம் டேபிள் அஃபிஷியல் கவர்மெண்ட் பப்ளிஷ் பண்ணது பார்த்தோம்னா சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா, முதன்மை கல்வி அலுவலர் சென்னை மாவட்டம். ஓகேங்களா, ஸோ இது பார்த்தீங்கன்னா சென்னை டிஸ்ட்ரிக்டில் தான் வந்திருக்கு. ஸோ நான் வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கேன், நானும் இந்த டைம் டேபிளை ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ இது சென்னை டிஸ்ட்ரிக்டில் விட்டுருக்காங்கன்னா மற்ற மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களும் இதனை தொடர்ந்து வெளியிடுவாங்க. மேபி 1 வீக்கு முன்ன பின்ன நடக்கலாம். ஓகேங்களா, ஸோ டேட் தான் வேரியேஷன் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக தேர்ட் மிட் டர்ம் எக்ஸாம் அப்படிங்கிறது இருக்குது. ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் இந்த தேர்ட் மிட் டர்ம் சரியாக நடத்தலை. ஆஃபலி எக்ஸாமுக்கு அப்புறம் டைரெக்டாக நமக்கு ஆனுவல் எக்ஸாம் வச்சுட்டாங்க. இந்த முறை ப்ராப்பராக தேர்ட் மிட் டர்ம் எக்ஸாம் அதாவது மூன்றாம் இடைப்பருவத் தேர்வு ஆஃபலி எக்ஸாமுக்கும் ஆனுவல் எக்ஸாமுக்கும் நடுவில் ஒரு எக்ஸாம் வரும். ஓகேங்களா, அதுதான் தேர்ட் மிட் டர்ம் எக்ஸாம். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா 21 பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி தமிழ் எக்ஸாம் இருக்குது. டைமிங் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் 2 to 4 o'clock, 2:30 to 4 o'clock. ஓகேங்களா, 22ஆம் தேதி இங்கிலீஷு, 23ஆம் தேதி மேக்ஸு, 26ஆம் தேதி சயின்ஸ் எக்ஸாமு, 27 சோஷியல் சயின்ஸ் எக்ஸாம். ஓகேங்களா, 28 ஆப்ஷனல் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. இதில் குறிப்பாக 9th மாணவர்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷனல் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அடுத்த ஆண்டு 10th போவீங்க. ஓகேங்களா, 10th பப்ளிக் எக்ஸாம் எழுதுவீங்க. யாரெல்லாம் இந்த ஆப்ஷனல் லாங்குவேஜ் எழுதுறீங்களோ, அதாவது இந்த உருது, கன்னடா, தெலுங்கு அதெல்லாம் எழுதுறீங்க இல்லையா, ஹிந்தி, இது மாதிரி தேர்ட் லாங்குவேஜ் அதாவது தமிழ், இங்கிலீஷு, உருது எழுதுவாங்க. இல்லைனா தெலுங்கு, மலையாளம், கன்னடா, இது போல் சில மாவட்டங்களில் சில பள்ளிகளில் இந்த ஆப்ஷனல் லாங்குவேஜ் இருக்குது. அந்த ஆப்ஷனல் லாங்குவேஜ் பப்ளிக் எக்ஸாமில் எழுதுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஆப்ஷனல் எக்ஸாம் எழுதக்கூடிய அந்த மாணவர்களுக்கு 10th பப்ளிக் எக்ஸாமில் 6 சப்ஜெக்ட்டுக்கு 600 மதிப்பெண்ணுக்கு உங்களுக்கு மார்க் ஷீட் வரும். இது லாஸ்ட் 2 டேஸ்க்கு முன்னாடி நமக்கு கவர்மெண்ட் அஃபீஷியல் ஜிஓ பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆப்ஷனல் லாங்குவேஜ் எழுதாத மற்ற மாணவர்களுக்கு ஆஸ் இட் இஸ் அந்த 5 பாடம் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் 5 பாடம் 500 மதிப்பெண்ணுக்கு எழுதுவாங்க. ஓகேங்களா, ஸோ ஆப்ஷனல் லாங்குவேஜ் எழுதுபவர்களுக்கு 6 சப்ஜெக்ட்டு 600 மதிப்பெண் எழுதுவீங்க. அது மார்க் ஷீட்லேயும் அந்த மார்க்கு ஆட் ஆகும். ஆப்ஷனல் லாங்குவேஜ்லேயும் 35 எடுத்தால் பாஸ் அப்படிங்கிற ரூல் இருக்குது. ஓகேவா, ஸோ இது 9th மாணவர்கள் தெரிஞ்சுக்கோங்க. மற்ற டிஸ்ட்ரிக்டும் நான் வீடியோ தொடர்ந்து அப்டேட் பண்ணுறேன். ப்ரீவியஸ் இயர் கொஷினும் தொடர்ந்து நம்ம சேனலில் கண்டினியூஸாக வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணல. ஓகேவா, ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கான அந்த தேர்ட் மிட் டர்ம் எக்ஸாமும் ஆனுவல் எக்ஸாமுக்கான கொஸ்டினும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நன்றி.